டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அட் வாட் பர்சன்டேஜ் per annum will 5625 amount to 6084 in 2 years at the compound interest. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே கூட்டு வட்டின்னு நமக்கு தெரியும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5625ன்ற அமௌண்ட்டு 6085 கொடுக்குறோம் 2 இயர்ஸில். அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும், அதோட வட்டி எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பிரின்சிபல் அப்படின்னும் போது 5625 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். அமௌண்ட் எவ்வளோ இருக்குது மற்ற கட்டுறது மீதி மொத்தமாக 6084, அதாவது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கட்டுறாங்க. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நம்ம சிஐ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக சிஐ எவ்வளோ 6084 டிவைடட் பை 5625 கேன்சல் பண்ணால் 9, 7 2 போச்சுன்னா 5, இது வந்து 459. ஸோ சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 459. நமக்கு அமௌண்ட்டோட ஃபார்முலா தெரியும். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஏயோட வேல்யூ எவ்வளோ 6084, பியோட வேல்யூ 5625 இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ என்னது ஸ்கொயர். ஸோ 6084 divided by 5625 equal to 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னாலே இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும். நமக்கு தெரியும்ல, இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னாலே இதுவும் வந்து ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். இது வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும் 75 ஸ்கொயருன்றது 5625. அதே மாதிரி 78 ஸ்கொயருன்றது 6084. ஸோ 78 divided by 75 whole square equal to 1 + r/100 whole square. ஸோ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 78/75 equal to 1 + r/100. 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போது 78/75 minus 1 equal to r/100 போச்சுன்னா அப்போ 3/75 equal to r/100. ஸோ ஆர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 100 இந்த பக்கம் கொடுக்கலாம். 3/75 into 100 25 போச்சுன்னா 3, இது வந்து 4. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ R equal to 4%.